ஒரு கிறிஸ்தவர் சமீபத்தில் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் இப்படி எழுதியிருந்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அவரை நம்புகிறேன், ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறலை. இயேசுவை ஏற்றுக்கிட்டால் உடனே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இயேசுவை மதம் மாற வேண்டாம், மனசு மாறினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு எழுதியிருந்தார். நீங்கள் இப்படி கிறிஸ்தவங்க பல பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக மதம் மாற்றுறதுக்கு அவங்க வரும்போது இப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது மதம் கிடையாது, நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை, இயேசு உங்களை மதம் மாற சொல்லலை, உங்கள் மனசு மாறினா போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்வாங்க. இது அவங்க சொல்கிறதே உங்களை மதம் மாற்றுறதுக்கு தான். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, மற்ற மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்து மதம், இஸ்லாம் போன்ற மதங்கள், அதுபோல் கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்தவம் வித்தியாசமானது, விசேஷமானதுன்னு இவங்க காட்டிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை போல, இஸ்லாமை போல கிறிஸ்தவமும் ஒரு மதம். அந்த மதங்களெல்லாம் எப்படி சட்டத்திட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை வச்சு அதையெல்லாம் கடைப்பிடிச்சாதான் நீங்கள் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு போதிக்கிறாங்களோ, அதுபோல் கிறிஸ்தவமும் பலவிதமான சட்டத்திட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி கடவுளை அடைகின்ற ஒரு மார்க்கம். ஆனால் உங்களை மதம் மாற்றுறதுக்கு வரும்போது இதை சொல்லாமல், கிறிஸ்தவங்கிறது மதமே கிடையாது, நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை, மனசு மாறினா போதும், இயேசு உங்களை மதம் மாற சொல்லலை, மனசு மாறத்தான் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்பி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு தான் இந்த தந்திரமெல்லாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சட்டத்திட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதையெல்லாம் பின்பற்ற சொல்லுவாங்க. பின்பற்றலை அப்படின்னா நீங்கள் நரகம் போயிடுவீங்கன்னு மிரட்டுவாங்க. இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு தந்திரம். இந்த மாதிரி தான் இவரும் இப்படி எழுதியிருக்கார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உடனே கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த சமயத்தில் தான் இயேசுவை மதம் மாற வேண்டாம், மனசு மாறினால் போதும் என்று சொல்கிறார்னு டயலாக் எழுதியிருக்கார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இயேசு மதம் மாற வேண்டாம், மனசு மாறினா போதும்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னீங்களே, அவர் எங்கே அப்படி சொல்லியிருக்கார், எந்த பைபிள் வசனம் அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் அதுக்கு பதில் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் தெரியுமா? இயேசு உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று சொன்னார், நீ என் மதத்தை பின்பற்று என்று சொல்லவில்லை, இதை வைத்து நான் அப்படி கூறினேன் அப்படின்னு எழுதியிருக்கார். இயேசு உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடுன்னு சொன்னாராம், நீ என் மதத்தை பின்பற்றுன்னு அவர் சொல்லலையா, இப்படி எழுதியிருந்தார். அப்போ அவர்கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். அது என்னன்னு இப்போ திரையில் பாருங்கள். இயேசு உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று எங்கே சொன்னார்? இப்படி நான் கேட்டதுக்கு அவர்கிட்ட வந்து பதிலே வரல. அப்போ பாருங்கள், இவங்களா சொந்தமாக டயலாக் உருவாக்கிக்கிறாங்க. இயேசு மனம் மாற சொன்னார், இயேசு உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு என்று சொன்னார் அப்படின்லாம். இயேசு அப்படின்லாம் எங்கேயும் சொல்லலை. பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் 3வது அத்தியாயத்தில் 20ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. அதை பாருங்கள். இப்போ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இந்த வசனத்தை தான் இவங்க பொதுவாக காமிப்பாங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசப்படியில் நின்று கதவை தட்டுறார், அதாவது இதய வாசலில் நின்றுக்கிட்டு தட்டுறாராம். உன்னுடைய இதய கதவை திறந்து கொடு, நான் உள்ளே பிரவேசிக்கிறேன், உன்னோட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதாக இவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் பைபிளில் இந்த வசனம் அப்படி சொல்லலை. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் இயேசு சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, இது இயேசு ஒரு சபைக்கு எழுதின கடிதத்தில் இடையில் வருகின்ற வார்த்தை. அந்த சபைக்கு எழுதுகிறார். அப்போ சபைங்கிறது என்ன? ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி சபை, சர்ச் என்கின்ற அந்த மத அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்க, அதுதான் சபை. அப்போது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறார். இது வேற்று மதத்தை சேர்ந்தவங்ககிட்ட போய் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை இல்லை. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை, நீங்கள் மனசு மாறினால் போதும், உங்கள் இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் கொடுத்தால் போதும்னு இயேசு சொல்லலை. இது இவங்க உருவாக்கின ஒரு பொய். அப்போது கிறிஸ்தவம் என்பது மதம்தான், இவங்க செய்கிறது மதம் மாற்றம்தான். இயேசு கிறிஸ்து மனசுலலாம் இடம் கேட்கல, அவர் உங்களை மதம் மாறத்தான் சொல்கிறார். நீங்கள் ஏற்கனவே பின்பற்றிக்கிட்டு இருக்கிற மதத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களையெல்லாம் விட்டுட்டு, சடங்கு சம்பிரதாயங்களெல்லாம் விட்டுட்டு, கிறிஸ்தவ மதம் போதிக்கின்ற வேறு விதமான சட்டத்திட்டங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் கடைப்பிடித்து பரலோகம் செல்லும் தகுதியை அடையணும், நரகத்திலேருந்து தப்பிக்கணும். நீங்கள் உங்கள் முயற்சினால் சபைக்கு வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், திருப்பலியில் கலந்துக்கணும், காணிக்கை கொடுக்கணும், உபவாசம் இருக்கணும், மற்றவங்களை மதமாற்றம் பண்ணணும். இது போல் நூற்றுக்கணக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதுவும் சபைக்கு சபை ஒன்று கூடும் ஒன்று குறையும். இந்த சட்டத்திட்டங்கள் இவ்வளத்தையும் பின்பற்றினா தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா இயேசுவின் வருகையில் அவர் உங்களை கைவிட்டுருவாருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், கிறிஸ்தவ போதகர்கள் மிரட்டல் எல்லாம். இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 7 காரியங்களை செய்யணும், 10 காரியங்களை செய்யணும், 15 காரியங்களை செய்யணும், லிஸ்ட்டு போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவம்.
அப்போ இயேசு மதம் மாற சொல்லலை, மனம் மாற சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் இடம் கேட்கிறார், அவ்வளவுதான் சொல்கிறது மகா பெரிய பொய். மதம் மாற்றம் செய்வதற்காக இவங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பொய் இது. முதல்ல இப்படி சொல்லி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, மதம் மாற வேண்டியதில்லை, மனசு மட்டும் மாறினா போதும், இயேசுவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே அது நல்லா இருக்கு இல்லையா கேட்குறதுக்கு. அதை கேட்டுட்டு உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் தலையில் திணிச்சு இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றினா தான் பரலோகம் போக முடியும், இல்லைன்னா கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து உங்களை நிராகரிச்சிருவார்னு மிரட்டுறாங்க. அப்போ கிறிஸ்தவம் என்பது மற்ற மதங்களைப் போலவே ஒரு மதம்தான் என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி மற்ற மதங்களை விட பயங்கரமான ஒரு மதம். இதில் சுதந்திரமெல்லாம் எதுவும் கிடையாது, பயமும் மிரட்டலும் தான், சட்டத்திட்டங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இதுதான் கிறிஸ்தவம். அதனால் இந்த பொய்யை கேட்டு ஏமாந்துடாதீங்க. நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை, மனசு மாறினா போதும், உங்கள் இதயத்தில் ஒரு இடத்தை தான் இயேசு கேட்குறார் அப்படிங்கிறது. ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கிட்ட போயிட்டு ஒருத்தன் சொல்கிறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய கணவனை விவாகரத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு. இது என்ன பேச்சுது? உன்னுடைய கணவனுக்கு நீ துரோகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதைத்தான் இந்த கிறிஸ்தவங்களும் செய்கிறாங்க. நீ மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மனசு மாறினா போதும், உன்னுடைய இதயத்தில் இயேசுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவனமாக இருக்கு.